Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala nabiyil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa aqimus salata wa atuz zakata warka'u ma'ar raki'in. Wa qala nabiyyuna alaihi salatu wassalam, as-sadaqatu raddul bala wa raddul qada. Rabbi syarah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Allahumma salli ala sayyidina nabiyyina Maulana Muhammad wa barik wa sallim alaihi. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை 15 நோன்புகளை கடந்து 16வது நோன்பை நாம் நோற்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பாக்கி இருக்கிற நோன்பையும் நல்ல முறையில் நோற்று முடிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு கிருபை செய்வானாக. இதுவரையில் அல்லாஹ் எப்படி நமக்கு இந்த நோன்பை லேசாக்கிறானோ அதுபோல பாக்கி இருக்கிற நோன்பையும் இந்த வெயிலின் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து மக்களும் நல்ல முறையில் நோன்பை நோற்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நோன்பை பற்றி, அதுபோல தொழுகையை பற்றி, ஜக்காத்தை பற்றி சொல்லி கொண்டு வருகிறான். இந்த ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற 100 இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்தே தான் அல்லாஹ் சொல்லுவான், நோன்பு சொல்லலை. நோன்பு நேரத்தில் நீங்க ஜக்காத்து கொடுங்க அப்படிங்கிறது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது தவிர, இந்த ஜக்காத் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதங்களிலே இது கடமையாகக்கூடிய ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில யாருக்கு கடமையோ, யாருக்கு அந்த பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் தான் கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஜனவரி மாதம் பொருளாதாரம் வந்துடலாம், ஒருத்தருக்கு டிசம்பரில் வந்துடலாம், ஒருத்தருக்கு நவம்பரில் வந்துடலாம். அதுக்கான நோன்பு வரைக்கும் நான் எதிர்பார்க்கணுமான்னா தேவையில்லை, கொடுத்துடலாம். ஆனால் நோன்புல கொடுப்பது நல்லது என்பதைத்தான் இன்னைக்கு நம்முடைய பழக்கமாக ஆகிவிட்டதை தவிர, எனவே தான் அல்லாஹ் நோன்பை சொல்லுகிற பொழுது நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக தொழுகையோடு சேர்த்து தான் 100 இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி சொல்லுவான். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வணக்கம் மாத்திரமல்ல, வழங்குதலும் இருக்கிறது. ஏன்னா பொருளாதாரத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சொன்னால் அது ஜக்காத்தை கொண்டு மட்டும்தான் முடியும். இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களில் இது போல ஜக்காத்து போன்ற ஒரு கடமையை அவர்கள் அந்த மதத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. அவர்களாக செய்வார்கள், அது வேறு விஷயம்.
ஆனால் இஸ்லாம் அழகான முறையில் அதை வடிவமைத்து அதை கட்டமைத்து இந்த சமூகத்தில் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒரு நல்ல நிலையிலே கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புவதன் மூலமாகத்தான் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க இதை மதீனாவிலே மிக அதிகமாக செயல்படுத்தினார். இந்த ஜக்காத்தை மதீனாவில் ரசூலுல்லாஹ் 10 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட ஒரு சில ஆண்டுகளிலே சஹாபாக்கள் ஏழைகளாக இருந்தார்கள். உடுத்துவதற்கு துணி கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, படுப்பதற்கு இடம் கிடையாது, சரியான வாகனம் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்த சஹாபாக்கள் ஒரு சில காலங்கள் மாறுகிறது. பெருமானாருடைய காலங்கள், அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக், அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு போன்றவருடைய காலங்களிலே செல்வ செழிப்பிலே மதீனா அப்படியே குலுங்கி பூத்து குலுங்கினர். எந்த அளவு சொன்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியின் மூலமாக மதீனாவுடைய வீதிகளிலே படுத்து கிடப்பார்கள், மயங்கி படுத்து கிடப்பார்கள். போயிட்டே இருப்பாங்க, கீழே விழுந்துருவாங்க மயங்கி. அந்த காலத்துல பைத்தியத்துக்கு என்ன மருந்துன்னு சொன்னா கழுத்துல ஏறி மிதிக்கிறது தான் மருந்து. ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல பைத்தியம் பிடிச்சி ஒருத்தர் அப்படி கிடக்குறான்னு சொன்னா கழுத்துல ஏறி மிதிச்சு அவனுக்கு ரத்த ஓட்டம் வந்துடும், உஷார் வந்துடும் அப்படிங்கிறது அந்த வைத்தியம். அனைவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிதித்து செல்வார். உணர்வற்று கிடந்த அபூ ஹுரைராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தூக்கி தன்னுடைய பள்ளிக்கு கொண்டு போய் கேட்பாங்க, அபூ ஹுரைரா என்ன? அவர் கண் வெளித்து பார்ப்பார், நான் எங்கே விழுந்து கிடந்தேன், எங்கே வந்திருக்கிறேன்? என்னப்பா? பசினால விழுந்துட்டேன், இந்த அப்பா சாப்பிடு. இப்படியெல்லாம் இருந்த அபூ ஹுரைரா பிற்காலத்தில் சொல்லுவார்கள், நான் முகம் துணிக்கிற கர்ச்சிப் இருக்கிறதே அது பட்டு நாள் இருந்தது என்று சொல்லுவார். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். என்ன காரணம் தெரியுமா? ஜக்காத்து தான் காரணம். இந்த ஜக்காத்தை மட்டும் இந்த சமூகம் சரியான முறையிலே கணக்கிட்டு சரியான முறையிலே கொடுத்து வந்தோர்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே ஏழை என்பவர்களே இருக்க மாட்டார்கள். ஏழை இருந்துதான் ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏழையாக இருப்பவன் செல்வந்தன் ஆகலாம். அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துதான் அந்த ஏழையான சஹாபாக்களை என்ன செய்தார்கள்? செல்வந்தர்களாக ஆக்கினார்கள். ஒரு காலம் வந்தது, மதீனாவில ஜக்காத் வாங்குவதற்கு ஆளே இல்லை என்ற ஒரு காலம். ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செஞ்சாங்க? புரட்சியை பண்ணாங்க. பத்ர் போர் நம்மெல்லாம் கேள்விப்பட்டதுதான். அந்த பத்ர் போரில் காபிர்கள் 70 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். வந்த உடனே அவர்களிடத்திலே காசு கேட்டாங்க, ஈட்டு தொகை கொடு, அப்பதான் அவனை விடுதலை செய்வதில்லை களிமா சொல்லு. சிலவங்க காசை கொடுத்துட்டு போயிட்டாங்க, சிலவங்க காசு இல்லை. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா வேலை வாங்கினார்கள். உனக்கு என்ன வேலை தெரியும்? நீ கார்பெண்டா, கதவை செய்ய, நீ பில்டிங் கட்ட தெரியுமா, பில்டிங்கை கட்டு. இந்த மாதிரி அந்தந்த ஆள்கிடத்துல அந்தந்த வேலையை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையே இல்லாத அந்த சஹாபாக்களுக்கு வேலையை கற்றுக் கொடுத்து அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினார். அதுதான் பெருமானார் செய்த மிகப்பெரிய ஒரு முயற்சி, புரட்சி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சா, அவர்களும் அந்த போரிலே பிடிக்கப்படுகிறார்கள் கைதியாக. அந்த நேரத்தில் காசு கேட்கின்ற பொழுது கூட இருந்த சஹாபாக்கள் சொல்வார்கள், யார் ரசூலுல்லாஹ் உங்க சிச்சா தானே, விட்டுருங்க. முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம். நாளைக்கு என்ன யாரும் கை நீட்டி பேசிடக்கூடாது, நம்ம சிச்சா மட்டும் விட்டுட்டீங்க, எங்களை விட வேண்டியதானே நீ கேட்கக்கூடாது. அதனால எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஒன்று அவர் களிமாவை சொல்லட்டும், இல்லை என்றால் கப்பம் கட்டட்டும், காசு கட்டிட்டு போட்டோம், இல்லை என்று சொன்னால் அவருக்கு தெரிந்த வேலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போட்டோம். உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அண்ணம்மான என்னப்பா நீ என்னட்ட போய் காசு கேட்ட? என்கிட்ட காசே இல்லைப்பா, என்கிட்ட காசே கிடையாது. உடனே சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நீ எங்கே ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன்ட்டு காசை நான் சொல்லவான்னு கேட்டாங்களாம். எங்கேருந்து சொல்கிறாங்க? 500 கிலோமீட்டர். அல்லாஹ் அக்பர்.
அப்போ அந்த காலத்தில் அடிக்க சட்டியில் காசை ஒழிச்சு வைப்பாங்க பொம்பளை எல்லாம், சமையல் இதில் ஒழிச்சு வைக்கிற மாதிரி அடுக்கு சட்டியில் உள்ள இந்த சட்டியில் 3வது சட்டியில் இந்த இடத்துல உன்னுடைய காசை நீ கொடுத்துட்டு வந்திருக்க உன் பொண்டாட்டிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்பாஸ் ஆடி போயிட்டார். என்னடா இவர் நம்ம கேமரா வச்சு பார்த்த மாதிரி சொல்கிறாரு. அம்மா இருக்கு அதுபோல் தான் வேலையை கற்றுக் கொடுத்ததாக வரலாறு சொல்லுவது. அதுபோல் இஸ்லாத்தில் வந்து விட்டார்கள், மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தார்கள். வேறு விஷயம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஜக்காத்துடைய புரட்சியை பெருமானார் எப்படி கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால், அத்துணை பேர்களை இல்லாதப்பட்டவர்களாக இருக்கப்பட்டவர்களாக ஆக்கி அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கி அவர்கள் மூலமாக இல்லாதப்பட்ட மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஏற்பாட்டை அண்ணன் பெருமானார் செய்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே தான் அல்லாஹ் அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தையும் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் உறுதிபட சொல்லுவான். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் தொழுகையாளிகள் எத்தனை பேர் ஜக்காத்து கடமையானு கொடுக்காம இருக்கிறான். ஜக்காத்தை பற்றி யோசிப்பதே கிடையாது. நான்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. வந்தா கொடுத்துக்கிறோம், போனா கொடுத்துக்கிறோம். இதுல ரொம்ப இந்த சமூகம் ஒரு பாராமுகமாக இருக்கிறது அன்பானவர்களே. ஆனா அதே நேரத்தில் ஒரு சில செல்வந்தர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தான் ஜக்காத்து கடமை என்று சொன்னால் அவர்கள் 5 லட்சம் செலவு பண்ணுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனா சிலங்க 2 லட்சம் பார்த்தா ஏதோ ஒரு 50 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு அதோட வச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு ஆளுக்கு 100 200 ஒரு புடவை ஒரு சட்டை அதான் முடிஞ்சு போச்சு, அதான் ஜக்காத்து. ஜக்காத்து இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொல்லவில்லை. அதனால் இந்த ஜக்காத்துடைய நன்மை மக்களுக்கு கிடைக்காமலேயே போகிறது. ரசூலுல்லாஹ் முதல்ல செய்த வேலை மதீனாவிலே கணக்கெடுத்தாங்க. எத்தனை ஏழைகள் இருக்காங்க, எத்தனை செல்வந்தர் இருக்கிறாங்க, எத்தனை வியாபாரி இருக்கிறாங்க, எத்தனை கூலி தொழிலாளி இருக்கிறாங்க, அந்த கணக்கை முதலில் ரிப்போர்ட்டை டேட்டாவை பெருமானார் கையில் எடுத்தார்கள். செல்வந்தரிடத்தெல்லாம் ஆள் அனுப்பினாங்க, ஒரு ஆளையே வச்சிருந்தாங்க. வச்சு நீ போய் ஜக்காத்தை வாங்கிட்டு வாப்பா, ஒட்டகமா ஒட்டகத்தில் ஜக்காத்தை கொடு, ஆட்டில் ஜக்காத்தை கொடு, கோதுமையில ஜக்காத்தை கொடு, பெருச்சம்பளமா பெருச்சம்பளத்தில் கொடு, காசுல கொடு, பணமா பணத்துல கொடு, வெள்ளியா வெள்ளி, இப்படி வாங்கி எல்லா ஜக்காத்தையும் ஒன்று சேர்த்து கணக்கெடுப்பாங்க. யாரு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அப்ப நிறைவாக ஆகிவிட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அப்படி இல்லாதனால இந்த ஜக்காத்து தேவையான மக்களுக்கு போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் கவலையோடு சிந்திக்க வேண்டும். எனவேதான் எந்த மஹல்லாவில் ஒரு டேட்டா ஒரு கணக்கெடுப்பை வைத்து நாம் அந்த ஜக்காத்தை வசூல் செய்து உரியவர்களுக்கு அதை வழங்குகிற பொழுது அது மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் ஆசிரியத்தில் பணம் கட்ட முடியாம இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஸ்கூலுக்கு படிப்புக்கு பணம் கட்ட முடியாம இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் கடன்களிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இவருக்கெல்லாம் நான் பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட வந்தா தானே கொடுக்க முடியும். அதை சரியான முறையிலே நிறைவேற்றவும் இல்லை, சரியான முறையிலே அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கவும் இந்த சமுதாயத்தில் நாம் தவறிவிட்டதன் காரணமாக இந்த ஏழ்மை என்பது காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னா, நீங்க ஜக்காத்து ஒருத்தர் கொடுத்து அவரை ஜக்காத்து கொடுக்குற மாதிரி ஆக்குங்கட்டாங்க. ஒருத்தர் வியாபாரம் பண்ணாரு, 1 லட்ச ரூபா வேணும் கொடுத்துருவோம், பாருப்பா அடுத்த வருஷம் வியாபாரம் பண்ணி நீ என்ன செய்ய இன்னொரு ஆளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், அப்படி உருவாக்கி விட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம எப்படி தொழுகையை ஒரு கடமையாக பார்க்கிறோமோ அந்த கடமை இன்றைக்கு ஜக்காத்தில் இல்லை, அதை பார்ப்பது கிடையாது. ஏதோ ஏனோ தானோ என்று இருப்பதன் மூலமாக இந்த ஜக்காத் இன்றைக்கு சரிவர கொடுக்கப்படாமல் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். முதல்ல நம்ம கண்டறியணும் யாருக்கு என்ன தேவை, அப்பதான் அதை சரியான முறையில் நம்ம கொடுக்க முடியும். எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும்? மிஸ்கீன்கள், ஃபுக்கராக்கள், அந்த ஜக்காத்தை வசூல் செய்பவர்கள், கடன்காரர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில ஓதக்கூடியவர்கள், பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் உடைய ஜக்காத்தை நீங்க கொடுக்கலாம். ஒருத்தர் வர்ற நம்ம முசாஃபிரா வந்திருக்காங்க, காசு இல்லை, ஜக்காத்தை கொடுக்கலாம். மதரசாக்கு வந்து கேட்குறாங்க, ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாம். அதே போல மிஸ்கின் வந்து கேட்குறாங்க, ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாம். ஏழைகள் கேட்குறாங்க, ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாம். அல்லாஹ் இங்க ரெண்டையுமே சொல்லுவான், ஃபுக்கரா என்று சொல்லுவான், மிஸ்கின் என்று சொல்லுவான். ஃபுக்கராக்கு மிஸ்கினுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஏழை தான்.
ஃபுக்ரா என்று சொன்னால் நாளைக்கு சாப்பிடுறதுக்கு அவன்கிட்ட எதுவுமே இருக்காது, இன்னைக்கு தான் அவன்கிட்ட. மிஸ்கின்டா யாரு? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் வச்சிருப்பான், லேசா கொஞ்சம் இருக்கும், அவன் தான் மிஸ்கின். எனவே அல்லாஹ் இதை சொல்லுகின்ற பொழுது குர்ஆனில் அன்துமுல் ஃபுக்ரா நஹ்னு அக்னியா என்று சொல்லுவான். நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்க, நான் தான் பணக்காரனுங்கிறேன். அல்லாஹ் தந்தான் நம்ம சாப்பிட முடியும். எல்லாம் ஒரு இடத்துல கேட்கிறான், நீங்க எந்த பணத்தை கொண்டு வந்தீங்க? ஏன் கஞ்சத்தனம் செய்கிறீர்கள் கொடுப்பதற்கு? நீங்கள் பிறக்கின்ற பொழுது உடம்பில துணி கூட இல்லையா? அம்மனமாகத்தானே பிறந்தீர்கள், அழுது கொண்டுதானே பிறந்தீர்கள். போகின்ற பொழுது உங்களுடைய எல்லா துணியும் உரித்து விடுகிறார்களே, அருணாக்குடியை முதற்கொண்டு வெட்டி விடுகிறார்களே, கபனை மட்டும்தானே போட்டு உங்களை கொண்டு போய் வரும்போது அம்மனமாதிங்க, போகும்போது ஒரு கபனை கொண்டு போய் கபூர்ல போட்டுறாங்க. ஏன் உங்களுக்கு பெருமை, ஏன் உங்களுக்கு கஞ்சத்தனம் என்றெல்லாம் குர்ஆனிலே கேட்கிறாங்க. இதை நம்ம சிந்திச்சு பார்த்தாலே கொடுத்துருவோங்க. இதை சிந்திக்கிறது இல்லை. பணம் சேர சேர நமக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இப்படித்தான் மனிதன் எண்ணுகிறானே தவிர நாம் கொடுத்து விடுவோம். இறைவன் தந்ததாச்சே, நாளைக்கு மரணம் ஆகிவிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் என்பதாக நினைத்தோம் என்று சொன்னால் அத்துணை பேர்களும் நாம் கொடுத்து விடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஜக்காத் உங்களுக்கு கடமை ஆகவில்லையா, சதக்கா கொடுங்க, தானம் தர்மம் செய்யுங்கள், எவ்வளவு உங்க முடியுமோ செய்யுங்க. எனவே தான் அல்லாஹ் அதுக்கு அளவுகளை சொல்லாமல் வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுலி ஐயதி அஹதகுமுல் மௌத், மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுடைய தான தர்மங்களை ஜக்காத்துகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு சக்திக்கு தக்கவாறு கொடுங்க. 100 ரூபாய் கொடுங்க, 50 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்க, 500 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, எவ்வளவு முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருங்கிற அல்லாஹ் தஆலா. கொடுக்க கொடுக்கத்தான் வரும், இறைக்கிற கிணறு தான் ஊரும் என்று சொல்லுவார்களே, அதுபோல நாம் கஞ்சத்தனத்தின் மூலமாக நினைக்கிறோம் கொடுத்தால் குறைந்து விடுவோம் என்று. இல்லை, கொடுத்தால் அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். இதையும் அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில, ஷைத்தான் இன்னமா யஅமுருக்கும் ஃபில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உங்களுக்கு என்ன செய்யறான் சைத்தான்? கெட்டதை கொண்டு ஏவுகிறான். உங்களுடைய பொருள் குறைந்து விடுமோ, நீ செலவு பண்ணாதப்பா, குறைஞ்சு போயிருந்து உங்களுக்கு சொல்றான். ஆனா அப்படி அல்ல, சதக்கா செய்ய செய்ய உங்களுடைய பொருள்களை நான் உலகத்திலும் வளர்க்குகிறேன், மறுமையிலும் வளர்க்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவேதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக அவன் வழங்குகிற பொழுது அதனுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா உஹது மலை அளவுக்கு வளர்க்குகிறானாம். வளர்த்து நாளை மறுமையிலே சொல்வான் அடியானை பார்த்து, அடியா இதோடைய நன்மை இருக்கிறது, எடுத்துக்கிட்டு போங்க. நான் எங்க அல்லாஹ் கொண்டு போறது? எது எது நீ கொடுத்து எல்லாம் ஒருத்தருக்கு அதுதான் எடுத்துக்கிட்டு போங்க. இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஹஜ்ரத் எவ்வளவு வேணாலும் தொழுவு சொல்லுங்க, 6 வேளை தொழுவணுமா, நாங்கள் தொழுகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜக்காத்தை மட்டும் கொடுக்க சொல்லாது, அது எங்கள்கிட்ட காசு இல்லை. காசு இல்லாதவங்க சொன்ன இருக்கக்கூடியவங்க அது கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் தான் இன்றைக்கு ஜக்காத்து நிலைமை இருக்கிறது. இது எல்லா செல்வந்தர்களும், எல்லா ஊரில் இருக்கிற செல்வந்தர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, மதீனாவுல இந்த 10 ஆண்டுகளில மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தி அத்துணை பேர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கினார். முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வைத்துக் கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சபையில அமர்ந்து கேட்கிறாங்க, யமனுக்கு போகணும், அங்க போய் அமீராக இருக்கணும், அங்க உள்ள மக்களை சரி செய்ய வேண்டும், அதுக்கு யார் தயார் என்று சொன்ன பொழுது எப்பொழுதும் போல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கையை உயர்த்தினார்கள். பெருமானார் கீழே உட்கார்ந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள், நீனு கீழே உட்கார்ந்துட்டாங்க. இப்படி பல்வேறு சஹாபாக்கள் எழுந்தார்கள். எல்லாரையும் ரசூலுல்லாஹ் கீழே உட்கார சொல்லிட்டாங்க. இறுதியில முஆத் இப்னு ஜபல் சொல்லக்கூடிய நபி தோழரை பெருமானார் அழைத்து, முஆதே நீங்க போங்க அப்படின்னா. இதெல்லாம் அந்த சஹாபாக்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் போகலான்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் வானாங்கிறாங்களே, என்னன்னு தெரியலையா. அதுக்கு ஒரு பெருமானார் அவருக்கு ஒரு வாகனத்தை தயார் செய்து ஒட்டகத்திலே அவரை உட்கார வைத்து அதனுடைய கடிவாளத்தை பிடித்து மதீனாவுடைய எல்லை வரை பெருமானார் கீழே நடந்து வந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்திலே அமர்ந்திருந்தார். எப்படி இருக்கும்?
முஆது சொல்லுவாங்க, யார சொல்லா வேணாம், நான் நடந்து வர்றேன், எல்லை வந்த பிறகு நான் ஏறி போறேன், யார சொல்லா. இல்லை இல்லை, நீங்க ஒரு பொறுப்புல போறீங்க, அதுக்குண்டான தகுதியா இருக்கு, நீ உட்காருங்க சொல்லா. அந்த ஒரு சில உபதேசம் செய்தாங்க. என்ன தெரியுமா? அந்த மக்களுக்கு மத்தியிலே அநியாயமாக நீங்கள் இருக்கக்கூடாது, அந்த மக்களுக்கு மத்தியிலே அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சரி செய்து அனைத்து மக்களையும் ஜக்காத்து கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு உபதேசங்களிலே இது ஒரு உபதேசமாக சொல்லி பிரியா விடையாக முஆது பின் ஜபலை அனுப்பிவிட்டார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முஆது அவர்களை திரும்பி வரப்போ என்னைய பார்க்க மாட்டீங்க, திரும்பி வருகின்ற பொழுது என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அந்த வார்த்தையை கேட்டவன முஆது நினைத்தார்களாம், ஒட்டகத்திலிருந்து குதித்து மதீனாவுக்குள்ளே ஓடி விடுவோமா நினைத்தார். ரசூலுல்லாஹ்வை பார்க்காத ஒரு கண்களா? ஆனால் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காத பெருமானார் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஆகவே அதை நான் நிறைவேற்றுவேன் என்று அந்த பிரியா விடையில கண்ணீரும் கம்பளையுமாக முஆது பின் ஜபல் அவர்கள் யமனை நோக்கி சென்றார். அங்கு போய் குறைந்த காலம்தான், ஒரு 5-6 ஆண்டுகளிலேயே அந்த யமன் வாசிகளை மிக செல்வந்தர்களாக ஆக்கினார்கள், ஜக்காத்தை கொடுத்தார்கள். எந்த அளவுன்னு சொன்னா, யமனில ஜக்காத்து வாங்க ஆள் இல்லாமல் ஜக்காத்து தொகையை மதீனாவுக்கு முஆது பின் ஜபல் அனுப்பிவிட்டாங்களாம். மதீனாவில் அவற்றை கொடுங்க, இவற்றை கொடுங்க, அவற்றை கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துடைய நெருக்கத்துல ஒரு காலம் வரும், நீங்கள் உங்களுடைய ஜக்காத்தை சதக்காக்களை எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இந்தாப்பா வச்சுக்க, எனக்கு வேணாப்பா, நான் செல்வந்தனா இருக்கிறேன், இந்தாப்பா நீ வச்சுக்க, எனக்கு வேணா, நான் செல்வந்தனா, இப்படி சொல்லக்கூடிய காலம் வரும். ஆனால் அந்த காலம் அன்றைக்கு மதீனாவில் ரசூலுல்லாஹ் உருவாக்கி விட்டு சென்று விட்டார். முஆது பின் ஜபல் சொல்லுவார்கள், நான் ஜக்காத்துடைய பொருளை உமர் ரலியல்லாஹு இருக்கிற காலத்துல அனுப்பி விடுவேன். உமர் சொல்லுவாங்க, இனிமே அனுப்பாதீங்க, போதும், மதீனாவுக்கு போதும், அங்க யாருக்காச்சும் கொடுத்துருங்கம்மா. பாருங்க எவ்வளவு பெரிய புரட்சியை கொடுக்க போய் தாங்க வரும். ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு திடீர்னு 15,000 ரூபாய் ஆகாது, ஏத்துனா வரும். அவர் அதுல இருந்து கொடுக்கிறாருன்னு சொன்னா கொடுக்க கொடுக்க அந்த சிறு துளிகள் பெரு வெள்ளமாக மாறி அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாக மாறிவிடுது. எனவே அன்பான பெருமக்களை யோசிக்க வேண்டும். இந்த ஜக்காத் என்பது சாதாரண கடமை அல்ல, இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு கடமை. இது இறைவனால் கடமையாக்கப்பட்ட கடமை மாத்திரமல்ல, இந்த ஏழைகள் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு கடமை, இந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய கடமை. ஜக்காத்தை கொண்டு இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கடமை, அருமையான ஒரு கடமையை, பொருளாதார புரட்சியைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடமையாகவும் தன்னுடைய வழிமுறையாகவும் செய்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. பெருமானார் எப்படி இருந்தாங்கன்னா, மழை பொழிகிற மாதிரி செலவு செய்வாங்களாம். எப்படி மழை பொழியுதுங்க எல்லா பக்கமும், ரசூலுல்லாஹ்ட்ட எந்த காசு இருந்துச்சு வர வர கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா இரவில படுக்கின்ற பொழுது பெருமானாருடைய சட்டை பையிலேயோ பெருமானுடைய வீட்டில எந்த பொருளும் இருக்காது, காலையில தான். அது என்னன்னு அப்புறம் தான் பார்க்கணும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறாங்க, தூக்கம் வரல, எழுந்து உலாத்தி கொண்டு இருக்கிற பொழுது, யா ரசூலுல்லாஹ் ஏன் தூங்கவில்லை, ஏதோ ஒரு ஜக்காத்துடைய காசு என்ற இருக்கிறது, அதை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லும்போது, இந்த இரவில யார் வருவார்கள்? கதவை திறந்து பார்த்தால் அங்கு ஒரு முசாஃபிர் இருக்கிறார், அவருக்கு அந்த பொருள் கொடுக்கப்பட்டது. அண்ணலம் பெருமானார் அமைதியாக உறங்கினார்கள். இதுதான் பெருமானாருடைய வழக்கம். கொடுத்து பழக வேண்டும் அன்பானவர்களை. குறிப்பாக இந்த ரமலானில் எத்தனையோ மதர்சாவுக்கு வர்றாங்க, எத்தனை ஏழைகள் வர்றாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 500, 1000 ஒரு பெரிய காசாக இருக்கலாம், நமக்கு கொடுக்கிறது 100, 50 அது சிறியதாக இருக்கலாம். அதை கொடுத்து அவர்களை நிறைவு செய்ய வேண்டும்.
எனவே ஜக்காத் என்பது வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு அரணாக, நல்ல ஒரு பாதுகாப்பாக, நல்ல ஒரு பொருளாதார புரட்சியாகத்தான் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே செலவழிக்கிற அருமையான மாதம் இது. இந்த மாதத்தில் அதிகமான நன்மை கிடைப்பதன் மூலமாக அன்பானவர்களே இந்த ஜக்காத்தை இந்த ரமதானிலே அதிகமாக கொடுங்கள் என்பதாக நாம் சொல்லுகிறோம். சரிங்க, இந்த ஜக்காத்து யாருக்கு கடமை? அதையும் மார்க் அழகா சொல்லுது. 11 சவரன் தங்க நகையோ அல்லது அதன் பணமோ நம்மிடத்தில் இருந்தால் 1 ஆண்டு காலம் அதற்காக நாம் ஜக்காத்து கொடுக்கிறோம். செலவு நினச்சிக்கிறாங்க 12க்கு 11 கழிச்சிருந்தோம். அப்படி இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை கணக்கு போட்டுக்க. ஏன்னா இன்னைக்கு தங்க விலை தான் ஒரு நாளைக்கு விஷ மாதிரி ஏறுத. அதை பார்த்து 2.5%, 1 லட்ச ரூபாய் 2ன்னா எவ்வளவு? 2500 ரூபா. 1 லட்ச ரூபாய் எப்படி கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, தங்கத்தில் வரவில்லை என்று சொன்னால் வெள்ளிக்கு போக வேண்டும். 612 கிராம் வெள்ளி, அதனுடைய காஸ்ட் என்ன, அதனுடைய மதிப்பு என்ன? அந்த பணம் நம்மள்கிட்ட இருக்கா? வெள்ளியெல்லாம் பெரும்பாலும் யார்கிட்ட இருக்காது. அந்த பணம் இருக்கா? அப்போ அது கணக்கு போட்டால் 1.85 என்னமோ வருது. அப்போ எல்லோருமே கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்காக நம்ம கொடுக்கணும். குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையில்லை. வருமானத்தை ஒருத்தர் 10 வீடு வச்சிருக்கிறாருன்னா 10 வீட்டை கணக்கு பண்ணா 10 லட்சம் வரும்னா தேவையில்லை. அது எவ்வளவு வருமானம் வருகிறது, வாடகை வருகிறது, அதற்கு முன் சக்காத்து கொடுத்தா போது. மார்க்க எவ்வளவு அழகா சொல்லுது பாரு. எல்லாத்தையும் கொடுக்காதப்பா, கணக்கு பார்த்து கொடுப்பா. 1 லட்ச ரூபாய்க்கு 2500 ரூபா கொடுவேன். டேக்ஸ் எவ்வளோ போறேன்னாங்க? 15%, 20% வியாபாரத்துக்கு விற்கிறதுக்கு ஒன்று வாங்குறான், வாங்குறதுக்கு ஒன்று வாங்குறான். ஆனால் மார்க்கம் அப்படிலாம் சொல்ல, மக்களை கஷ்டம் கொடுக்கல. நீ சம்பாதிப்பதில் வைத்திருந்தால், அதிகமாக வைத்திருந்தால் இதை கொடு, 2% கொடு என்று மார்க்கம் மிக எளிமையாக, அழகாக, கொஞ்சமாக சொல்லுகிறது. அதை கூட இந்த சமூகம் கொடுக்க தயாராக இல்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளும் அன்பானவர்களே, நாம் சக்காத்து கொடுக்காதனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைஞ்சி போறதில்லை, நமக்குத்தான் குறைவு. நாம் கஞ்சலாக இருப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் நமக்கு பாதிப்பு, நாளைய மறுமையிலும் பாதிப்பு. நம்முடைய பொருள்கள் எல்லாம் அப்படியே மாலையாக, நெருப்பு மாலையாக நமக்கு அணிவிக்கப்படும். தங்கம், வெள்ளி எல்லாமே. அந்த மனிதன் கேட்பான், என்ன இது? செய்ய தவ்வ பூனமா பகிலு, நீங்கள் உலகத்தில் சக்காத்து கொடுக்காம சேர்த்து வச்சிங்கல, நகையாகும் பணமாகும், அதுதான் இன்றைக்கு நெருப்பு மாலையாக உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது என்பதாக மலக்குமார்கள் கஞ்சத்தனம் செய்த சக்காத்து கொடுக்காத மனிதர்களை பார்த்து சொல்லுவார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. எனவே கஞ்சத்தனத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், கஞ்சத்தனம் உங்களை அழித்து விடும், உங்களுடைய முன்னாடி உள்ள சமுதாயத்தை அழித்தது போல. ஆகவே கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், செலவழிப்பதிலே செலவு செய்யுங்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லுகிறார். 100 ஆண்டு காலங்கள் இஸ்லாம் கடந்து வந்தது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவருக்கு பேரு 2வது உமர்னு சொல்லுவாங்க. உமர் இல்லாதவன் எப்படி இந்த இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யத்தை மிக அழகாக கட்டி காத்தார்களோ, மிக நீதமாக நடத்தினார்களோ, உலகமே அவர்களை பாராட்டியதோ, இன்று வரை உலகம் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறதோ, அதே போல உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்று ஒருவர் வருகிறார். 100 ஆண்டுகளை இஸ்லாம் கடந்த நிலையில உதயமாகி மதீனாவில் இருக்கிறார். அவரும் மிகப்பெரிய புரட்சியாளர். ஜக்காத்தை வசூலிக்கிறார், கொடுக்கிறார். இறுதியில பாத்தீங்கன்னு சொன்னா குமிஞ்சிருச்சு மதீனாவிலே குமிந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு காலம் வரும் அரபியர்கள் போட்டி ஓட்டுக்கொண்டு பில்டிங்குகளை கட்டுவார்கள் என்று சொன்னார்களே, அந்த காலத்தை தான் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொள்ளும். மக்காலும் மதீனாவிலும் யார் பில்டிங் கட்டுறாங்க? அரபியல் தான் கட்டுறாங்க. ஹாஜிகள் போய் தங்குறது. ஆனால் அரபியல் கொஞ்சம் மூளை கம்மி. ரசூலுல்லாஹ் போந்துட்டு போயிட்டாங்க. மூளை அவங்களுக்கு ரொம்ப சொகுசா இருக்கணுங்க. எவன் செத்தாலும் எனக்கு பரவாயில்லை, நான் ஜாலியா இருக்கேன். இன்னைக்கு போர் நடக்குது, அது காரணம் யாரு? இவங்க தான். பாருங்க எப்படி அமெரிக்காக்காரனும் யூதனும் நம்மளை பழி வாங்குவதற்கு நம்முடைய தளங்களிலேயே அவனுடைய ஆயுதங்களையும் கப்பலை நிப்பாட்டி அடிக்கிறான்னு சொன்னா அது யாருக்கு பாதிப்பு என்பதை கூட இந்த முட்டாள்கள் அறியவில்லை என்று சொன்னா அவங்க என்ன அறிவாளின்னு சொல்றது? சவுதிக்காரன் சொல்றான் ஈரானை கொலை பண்ணணுங்கிறான். ஏன் உனக்கு என்ன?
இவன் சொகுசாவால் என்ன காதன்னு சொன்னா எல்லாரும் கோடி கணக்கில் கொண்டு அமெரிக்காவில் போட்டுருக்காங்க சொத்து சுகத்தை. அதுக்காண்டி அவனுக்கு வாழ் பிடிக்கிறாங்க, அவனுக்கு சப்போர்ட். உதய நம்ம மனுஷன் சாவுறானே, சரி ஈரானை விட்டுருவாங்க. குவைத்தில் உள்ள முஸ்லீம் நிலைமை என்ன, பஹ்ரைனில் உள்ள முஸ்லீமுடைய நிலைமை என்ன? இவர்கள் எல்லாம் அவன் அடிச்சானா எல்லையிருந்து பாதிப்பு வருமா இல்லையா? பெரிய லெவலில் உள்ளவன் பதுங்கிடுவான். சாதாரண மக்கள் எங்கே போய் பதுங்க முடியும்? அவன் ஆஸ்பத்திரிலையும் பள்ளிவாசல்லையும் பள்ளிக்கூடத்துலையும் இப்படித்தானே கொண்டு போடுறாங்க. பாருங்க எப்படி நம்மளை இழுத்து விடுறான் பாருங்க. அமெரிக்காக்காரடே எனக்கு உதவி செய்யற மாதிரி செய்யறாண்டே, அவனையும் பிடிச்சி தள்ளியதே. இது 2 பேருக்கு உள்ள சண்டை இன்னைக்கு உலக போராக மாறிவிடுமோ என்று அச்சப்படுகின்ற அளவுக்கு 2 போர்கள் முடிந்துவிட்டு உலக போர் இது 3வது போராக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதாக நிபுணர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இவங்களுக்கு புத்தி வந்துடாப்ப, என்னட்டு அடிக்காரா நீ நீரா அடிக்க, அங்க போய் அடி, என்னட்டு எதுக்கு வர்ற, இப்படி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அரபியர்கள் சஹாபாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவரிடத்தில் சொல்லப்பட்டது, அமீர் அவர்களே, எக்கச்சக்கமான பணம் ஜக்காத்து பணம் இருக்கு, என்ன செய்ய? யாருக்கு வேணாலும் கொடுங்க, பக்கத்து ஊர்ல கொடுங்க. எல்லாரும் வாங்கிட்டாங்க, யாருமே இல்லை. அப்படியா, தானியமாக வாங்குங்க. அந்த காசை கூட என்ன செய்யுங்க, கோதுமை வாங்க, தானியம் வாங்கி மலைகளிலே கொண்டு போய் பரப்பி விடுங்கள். வாழக்கூடிய காகங்கள் பருந்துகள் அதை சாப்பிட்டு போட்டுருந்தாங்க. பாருங்க எவ்வளவு கொட்டி கிடந்துச்சு. யார் கொடுத்ததுங்க? கொடுத்தது தாங்க அங்க வந்தது. நம்ம கொடுக்கல, அதனால இன்னைக்கு கொட்டி இல்லை, எடுக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் எப்படி தொழுகை கடமையாக்கிறோம் அதே போலதான் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஜக்காத் என்பது சாதாரண கடமை அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை அல்ல, இந்த சமூகத்துடைய கடமை, சமுதாயத்துடைய கடமை. சமுதாயத்தை முன்னிறுத்துவதற்கு, மதரசாக்கள் நடத்துவதற்கு, பள்ளிவாசல் நடத்துவதற்கு, ஏழை குமர்களை கரையேற்றுவதற்கு, மருத்துவமனை சரி செய்வதற்கு, படிப்புக்காக, மருத்துவத்திற்காக, எல்லாவற்றுக்கும் இந்த ஜக்காத்தை நாம் செலவு செய்து சரி செய்வதற்கு தான் அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்தையும் தான தர்மத்தையும் வலியுறுத்தி சொல்லி அதை சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில அத்துணையுமே தியாகம் செய்கின்ற அளவுக்கு அவர்களை உருவாக்கினார்கள். எனவேதான் அந்த காலத்திலே மதீனா, மக்கமா நகரம், அரபு நாடுகள் செல்வ செழிப்பில உயர்ந்தது. அந்த செல்வ செழிப்பு இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதை இவர்களே இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இந்த ஜக்காத்தை நாம் பராமுகமாக இருந்து விடாமல், யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவர்களெல்லாம் எண்ணி பார்த்து அதிகமாக கூட கொடுக்கலாம், தவறு இல்லை. அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக நாம் செலவு செய்து, எத்தனை ஏழை மக்கள் இருக்காங்க. நம்ம முதல்ல குடும்பத்தில் பாருங்க, நம்முடைய அண்ணன், தம்பி, மாமா வீடு, மச்சான் வீடு எத்தனை பேர் இருக்கிறாங்க. வெளியே கொடுப்பதை விட முதல்ல அவருக்கு கொடுத்து, அதற்கு பிறகு நாம் வெளியே கொடுத்து நல்ல பல காரியங்களை செய்வதற்கு இந்த ஜக்காத் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜக்காத்தை தான் அல்லாஹ் அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஜக்காத், தொழுகையில் நாட்டுங்க, ஜக்காத்தையும் கொடுங்க என்று தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் 100 இடங்களிலே குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஜக்காத்தை கடமையானவர்கள் ஜக்காத்தையும், கடமை இல்லாதவர்கள் தான தர்மம் சொல்கிற சதக்காவையும் அதிகமாக எல்லா மாதங்களிலும், குறிப்பாக இந்த புனிதமான மாதத்தில் அதிகமாக கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மக்களாக வாழுகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.